ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெயந்தி செந்தில்குமார். இன்றைக்கி பருப்பு தேங்காய் ரசம் பார்க்க போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் துவரம்பருப்பு, அதில் கொஞ்சமாக பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக கீரையை தேங்காவும் ஆட் பண்ணிக்கோங்க. அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த விழுது அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அதில் நான் ஒரு 3 தக்காளி அளவுக்கு அதில் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். அது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து அது கூட நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியிருக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி அதை நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு வாணலில் எண்ணெய் விட்டு அதில் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த ரசத்தை அதில் ஊற்றிடுங்க. ஊற்றுனதுக்கப்புறம் அது கொஞ்சமாக கொதிக்கணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு அதை ஊற்றிட்டு நிறுத்திட்டிங்கன்னா சுவையான தேங்காய் பால் பருப்பு ரசம் ரெடி. இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சுட சுட சாதத்தோட அந்த ரசம் கொஞ்சம் அதில் போட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நீங்கள் ரசம் கொஞ்சம் நல்லாவே நிறையா ஊற்றி கொடுங்க. சளியெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். தேங்காயும் அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அப்போ நம்ம வெறுமனே கொடுத்தோன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம அதில் ஆட் பண்ணுறோன்னா அந்த சத்து அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அதோட சுட சுட உருளைக்கிழங்கு வறுவல் இதையும் வச்சு அந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. அவங்க கொஞ்சம் கூட தட்டில் மிச்சம் இல்லாத சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.